சூர்பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். முதல்வராக பதவியேற்ற பிறகு முதன் முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். முன்னதாக சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கிய அந்த புகைப்படத்தை நாம் பார்த்தோம். தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கை மனுவையும் அவர் அளித்திருக்கிறார். பிரதமர் மோடியிடம் கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். அந்த கோரிக்கை மனுவில் மேகதாது அணை விவகாரம், மீனவர் விவகாரம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கின்றன. பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் விஜய் சந்தித்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் கொடுத்திருக்கிறார் பிரதமரிடம். அதில் என்னென்ன விவரங்கள் இருந்திருக்கின்றன என்பதான அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து என்ற கோரிக்கையும் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பிரதமரிடம் தமிழக முதல்வர் விஜய் வழங்கிய மனுவில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன? பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது நமக்கு தெரிந்தது. அதிலே மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்திலேயே எப்போதும் பாடப்பட்டு வருகிறது எனவும் உள்துறை அமைச்சகத்தால் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட குறிப்பாணையை தொடர்ந்து சில குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் முதலாவதாக பாடப்பட்டு வருகிறது எனவும், இந்நிலையில் தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் உரிய தெளிவுரையினை வழங்குமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது முதல்வர் விஜய் பதவியேற்ற போது பதவியேற்பு விழாவிலேயே முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம், பின்னர் தேசிய கீதம் என இறுதியிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என புகார்கள் எழுந்தன. அது ஆளுநர் மாளிகையால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுரைகளை பின்பற்றி ஆளுநர் அலுவலகம் அப்படி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவியேற்பு நடைபெற்றது. அப்போதும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதால் மீண்டும் ஒருமுறை கடும் விமர்சனங்கள் எழுந்தன. தமிழ்நாட்டிலே நடைபெறும் நிகழ்ச்சிகளில், தமிழ்நாடு அரசு தொடர்பான நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்தையே முதலாவதாக பாட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தின. இதைத் தொடர்ந்து 2வது முறையாக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. அப்போதும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதால் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. எதனால் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியிலே பாடப்படுகிறது. முதலிலே தேசிய பாடலான வந்தே மாதரம், பின்னர் தேசிய கீதம் ஜனகணமன, அதன் பிறகு இறுதியில் 3வது இடம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏன் அளிக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்தது. இந்த விஷயத்தை முதலமைச்சர் விஜய் இன்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியிருக்கிறார். இந்த விவகாரத்திலே பிரதமர் தலையிட்டு உள்துறை அமைச்சகம் தனது விதிகளிலே தேவைப்பட்ட மாறுதல்களை செய்து தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதே போலவே பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடியிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். இதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்து பிரதானமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது அணை குறித்து என்னென்ன வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார் திரு விஜய்? அதாவது கர்நாடக அரசு தொடர்ச்சியாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான திட்டத்தை விரைவாக நாங்கள் அமல்படுத்துவோம், அந்த அணையை கட்டியே தீர்வோம் என தற்போதைய துணை முதலமைச்சரான சிவகுமார் வலியுறுத்தி வருகிறார். முதலமைச்சராக விரைவிலேயே சிவகுமார் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலே மேலும் அவர் இந்த திட்டத்துக்கான வேகத்தை அதிகப்படுத்தக்கூடும் என்கிற கருத்து நிலவுகிறது. ஆகவேதான் இந்த விஷயம் குறித்து முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியிருக்கிறார். காவிரி ஆற்றிலே புதிய அணை கட்டுவது தமிழ்நாட்டு நலன்களை பாதிக்கும் எனவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முரணானது என்பதையும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
இந்த அறிவிப்பு, அதாவது கர்நாடக அரசு அணை கட்டியே தீர்வோம் என்று வலியுறுத்தி வருவது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது எனவும், ஆகவே இந்த விஷயத்திலே தமிழ்நாட்டின் நலன்கள் காக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஜல்சக்தி அமைச்சகத்துக்கும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கும் அறிவுறுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே மிகவும் முக்கியமான மேகதாது அணை விவகாரத்திலே ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் விஜய் தற்போது அந்த விவகாரம் குறித்து பிரதமர் மோடியிடம் நேரடியாக பேசியிருக்கிறார். இது தொடர்பாக மனு ஒன்றையும் அளித்திருக்கிறார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த இன்னொரு முக்கிய விவகாரமான காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்திலே முதலமைச்சரின் உதவியை நாடியிருக்கிறார். மன்னிக்கவும், பிரதமர் நரேந்திர மோடியின் உதவியை நாடியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆகவே இந்த விஷயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது என்பதான கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல மீனவர் விவகாரம் தொடர்பாகவும் அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரே, அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கின்றன? நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர், சில நேரத்திலே தாக்கப்படுகின்றனர். இதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடி பின்னர் இந்திய அரசு தலையிட்டு அவர்களை மீட்டு தமிழகத்துக்கு அழைத்து வருவதற்கான கட்டாயங்கள் ஏற்படுகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. தற்போது 58 மீனவர்கள் இலங்கையில் பல்வேறு சிறைகளில் காவலில் உள்ளவர் எனவும் 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எனவும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவித்துள்ளார். ஆகவே தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும், அதற்காக இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்வதை தடுக்க வேண்டும் எனவும், இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும், மேலும் பிடிபட்டுள்ள தமிழக மீனவர்களது படகுகளை இலங்கை உடனடியாக விடுவிக்க இந்திய அரசு வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார். தனது முதல் சந்திப்பிலேயே பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த விவகாரத்தை வலியுறுத்தியுள்ள முதல்வர் விஜய் ஏற்கனவே இது தொடர்பாக கடிதமும் பிரதமர் மோடிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த முக்கிய விவகாரத்துக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து தீர்வு காண வேண்டும் என்பதே முதலமைச்சர் விஜயின் வலியுறுத்தலாக இருக்கிறது. வான்வழி பாதுகாப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் முன் வச்சிருக்காரு. முன்னதாக தமிழ்நாட்டில் அமைக்கிறது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தோட ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காரு. இதோடைய பின்னணி என்ன? இந்த வலியுறுத்தல் குறித்த கூடுதல் விவரம் என்ன கணபதி? நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்க வேண்டும், இதனால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்கிற விஷயத்தை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம் மற்றும் வான்வெளி அமைப்பு மையம், இந்த இரண்டையும் தமிழ்நாட்டிலே அமைப்பது குறித்து கடந்த சில வருடங்களாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன், அதாவது DRDO என்று அழைக்கப்படும் நிறுவனத்துடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வான்வெளி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்குமாறு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வர வேண்டும், அந்த முதலீடுகள் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வேதவழி. ஆகவே பொருளாதார வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் இந்த சந்திப்பிலே அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த விஷயம் முக்கியமான உதாரணமாக இருக்கிறது வேதவழி. பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கிறதே, அது குறித்த கூடுதல் விவரம் என்ன கணபதி? நிச்சயமாக, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் தொடர்பான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கிறது. சமீபத்திலே பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பா சென்ற போது நெதர்லாந்து சென்றிருந்தார். அப்போது அங்கே ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தரமாக முடிந்திருக்கின்றன என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு வெளியிட்டார். அதற்கான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டின் வரலாறின் ஒரு முக்கிய பாகமாக இது அமைந்திருக்கிறது.
சோழர் காலத்து இந்த செப்பேடுகள் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமாக மைல்கல்லாக அமைகின்றன. ஆகவே இவை வெளிநாட்டிலே அருங்காட்சியகங்களிலோ வேறு இடங்களிலோ வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருந்தது. அந்த ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது பிரதமர் மோடி தனது நெதர்லாந்து பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகள் இந்தியாவுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவிட்டன எனவும் இறுதியான அறிவிப்பாக அந்த செப்பேடுகள் இந்தியாவுக்கு வந்து சேரும் என அவர் அறிவித்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் பிரதமரை சந்தித்த போது நன்றி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடனான முதல் சந்திப்பில் இந்த நன்றியை அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வேறு மேகதாது அணை தொடர்பாக அவர் அந்த கோரிக்கையை விடுக்கும் போது கர்நாடக மாநில துணை முதல்வர் அறிவிப்பையும் காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் குறிப்பிட்டு அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அவை என்னென்ன என்பது குறித்து நினைவு கூற முடியுமா? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு. நிச்சயமாக, அதாவது காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை என்பது பல தசாப்தங்களாக நீண்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்திலே இதற்கான வழக்குகள் மிகவும் நீண்ட வாதங்களை கண்டிருக்கின்றன. கர்நாடகா தரப்பு, தமிழ்நாடு தரப்பு நேரடியாக மோதிக்கொண்ட நிலையில் காவிரி நீரிலே பங்கு உள்ள கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பல வருடங்கள் இதற்கான வழக்குகள் நடைபெற்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் இறுதியாக தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரிலே பங்கு என்ன, கர்நாடகாவுக்கு பங்கு எவ்வளவு மற்றும் புதுச்சேரி கேரளா மாநிலங்களுக்கான பங்கு என்ன என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக அறிவித்திருந்தது. அதற்கு பின்னரும் பெங்களூரு நகரத்துக்கு தண்ணீர் வேண்டும், குடி தண்ணீர் தேவை அதிகரித்திருக்கிறது என கர்நாடகா அரசு மீண்டும் வழக்கு தொடர்ந்து அதுவும் உச்சநீதிமன்றத்திலே நீண்டு பின்னர் இறுதியாக பெங்களூருக்கென்று ஒரு நீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு எத்தனை டிஎம்சி காவிரி நீரின் பங்கு உள்ளது, அதை எவ்வப்போது விடுவிக்க வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்பாக அறிவிக்கப்பட்டன. காவிரி அணையிலே கட்டப்பட்டுள்ள முக்கியமான அணைகள் கர்நாடகாவிலே உள்ளன. கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட்டால்தான் அந்த தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரும், மேட்டூர் அணைக்கு வரும். அதன் பின்னர் தான் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரி வரை நீர் பாய்வதற்கான வாய்ப்பு கிட்டுகிறது. இத்தகைய சூழலில் தான் தற்போது கர்நாடக அரசு காவிரி நதியின் குறுக்கே மேகதாது என அழைக்கப்படும் இடத்திலே நாங்கள் அணை கட்டப் போகிறோம். அந்த அணையின் மூலமாக காவிரி நீர் கடலிலே சென்று வீணாக கலப்பது தவிர்க்கப்படும். தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் என்ன தேவையோ அதை நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நாங்கள் திறந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வப்போது நடைபெறுவது என்னவென்றால் கர்நாடக அரசு தண்ணீரை போதிய அளவு திறந்து விடவில்லை, போதிய காலத்திலே திறந்து விடவில்லை என்ற பிரச்சனைகள் தொடர்கின்றன. இதனால் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நீண்ட வழக்கு நடைபெற்று அதன் இறுதி தீர்ப்பாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் அந்த காவிரிக்கான அந்த மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படாமலே இருந்தது. பின்னர் தமிழக அரசு பல்வேறு தொடர் முயற்சிகளை செய்த பிறகு நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு சேர்ந்த உறுப்பினர்கள் கடும் வலியுறுத்தல்களுக்கு பிறகு இந்த வாரியம் அமைக்கப்பட்டது. தற்போது கூட நேற்று அந்த வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் வாரியத்தின் கூட்டம் நடைபெறுகிறது. தண்ணீர் வரத்து குறைவாக இருந்தால் சம்பந்தப்பட்ட மாநிலம் புகார் அளிக்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு உரிய அளவு நீர் கர்நாடகாவிலிருந்து திறந்து விடவில்லை என்றால் புகார் அளிக்கலாம். பின்னர் வாரியம் அதற்கான உத்தரவை அளிக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக மேகதாது பகுதியில் அணை கட்டப்படுவது தவறு என தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. மேலும் காவிரி ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு காவிரி ஆணையத்திடம் அனுமதி பெறாமலும் மத்திய நீர்வளத்துறையிடம் அனுமதி பெறாமலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் கர்நாடகாவின் துணை முதல்வரான DK சிவகுமார் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். நேற்று கூட அவர் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் விரைவிலேயே முதலமைச்சரானால் மேகதாது அணை கட்டுவதில் மும்முரம் காட்டலாம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்த விஷயத்தை தமிழ்நாடு கடுமையாக எதிர்க்கிறது. மத்திய அரசு மேகதாது அணைக்கான திட்டத்துக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டின் நிலைப்பாடாக உள்ளது.
அந்த நிலைப்பாட்டை தான் முதலமைச்சர் விஜய் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விவகாரம் தமிழ்நாட்டின் நலனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆகவே அத்தகைய அனுமதி கூடவே கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ரஜோனி, பிரதான கோரிக்கையாக முதல் கோரிக்கையாக அரசு நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துல மாநில வாழ்த்து பாடலை பாடுறதுக்கு உள்துறை அமைச்சகத்தால உரிய தெளிவுரையை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு இல்லையா? எதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார், என்ன நடந்தது என்பது குறித்து சற்றே நினைவு கூற முடியுமா கணபதி? நிச்சயமாக. அதாவது முதலிலே தேசிய கீதமான ஜனகணமன அரசு நிகழ்ச்சிகளிலே இசைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் வலியுறுத்தலாக விதிமுறையாக இருந்து வந்தது. ஆகவே தமிழ்நாட்டிலே தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து ஆகிய இரண்டும் இசைக்கப்பட்டு வந்தது. அதில் குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடம் பெற்றது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே மத்திய அரசு வந்தே மாதரம் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் இசைக்கப்பட வேண்டும், வந்தே மாதரம் தேசிய பாடல் என்பதால் முதலில் தேசிய பாடல் இசைக்கப்பட வேண்டும், அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதிலும் குறிப்பாக தேசிய பாடல் முழுவதுமாக பாடப்பட வேண்டும். அதாவது முதலிலே அதில் சில பத்திகளை தவிர்த்து பிற பத்திகள் மட்டுமே தொடர்ச்சியாக அரசு நிகழ்ச்சிகளிலே இசைக்கப்பட்டு வந்தன. ஆனால் முழு வந்தே மாதரம் பாடலையும் இசைக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது தமிழ்நாட்டிலே நடந்த முதல்வர் விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி, அதன் பிறகு நடைபெற்ற 2 அமைச்சரவை விரிவாக்கங்கள் ஆகியவற்றிலே முதலிலே வந்தே மாதரம், பின்னர் ஜனகணமன தேசிய கீதம், பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆகவே அதை விஜய் எதிர்த்திருக்கிறார். அதற்கான விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். சரி, மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம்.